ஹாய் டியர், டுடே இந்த ட்ராமாவோட 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம மூச்சின் இருக்கான்ல, அவனை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லாமே அவனோட பேரில் மாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லங்க தான் அவனை வந்துட்டு ஒன்றா நான் கவர்மெண்ட்டில் பிடிச்சி கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா நான் இங்கேயே சிறை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ மூச்சினும் பார்த்திங்கன்னா அந்த சிறைக்குள்ளே இருந்துட்டு அப்படியே இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் ஹீரோயின் கூட இருந்தது எல்லாமே இப்போது அவனுக்கு அதெல்லாமே ஞாபகம் வரவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவனுக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே ஆள் பார்த்திங்கன்னா ஹீரோயின் மட்டும்தான். இப்போது இந்த வில்லங்க இவங்ககிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்குது. ஆனால் மூஜினுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோயின் கூட இருந்த விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதுவும் பேசி முடிச்சுட்டு போயிடும். இவனும் பார்த்தீங்கன்னா அது போனதுக்கப்புறமா அப்படியே அந்த பக்கத்தில் வச்சுக்கிற பிளேட்டை பார்க்குறான். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எம்டியாக இருக்குது. அதில் சாப்பாடே கிடையாது. ஒன்றில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கொட்டை முத்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஏதோ இருக்குது. அது மட்டும் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இப்போ அவன் அதை பார்த்துட்டு அப்படின்னா என்னோடய விதி ஒன்றா நான் பட்னி கிடந்து சாகணும், இல்லைன்னா விஷத்தை குடிச்சு சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது அது பார்த்திங்கன்னா ஏதோ விஷம் மாட்டிருக்குது. ஒன்றா இதை சாப்பிட்டுட்டு போய் சேர்த்துரு, இல்லைன்னா பட்னி கிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து ஹாங்ராங்கோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த எந்நேரம் பார்த்தாலும் படம் வரைஞ்சிட்டே இருப்பான்ல, அவன்கிட்ட போயிட்டு என்னை காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, நீ வேற ஒரு பேரில் சேர்த்து வச்ச சொத்தை அரண்மனை பேரில் மாற்ற சொல்கிற, அதுவும் இல்லாமல் நாட்டுக்கு புறம்பான கந்தகத்தை நீ கடத்தியிருக்க, இதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நீ சாகலான்னு நினைக்கிறியா, இல்லை எண்ணெய் சேர்த்து கொள்ளலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவனும் அப்படியே காலில் விழுந்துட்டு, ப்ளீஸ் நான் பண்ணது தப்பு தான், ஆனால் ப்ளீஸ் ஒரு தடவை எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, நான் பண்ண தப்புக்காக அந்த மூச்சின்னு இருக்கான்ல அவன் தண்டனை அனுபவிக்கக்கூடாது, உதவி பண்ணுங்கன்னு கேட்க, அப்போது இந்த ஓவியனை பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையா, இங்கே பாரு, இது பேரரசரோட உத்தரவு, கந்தகத்தை கடத்துறது தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டாங்க, 2 பேரும் சாகதான் வேணும், அதனால் நீ அந்த மூஞ்சனை கை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறா. என்னை ஒரு தடவையாவது அண்ணா பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அழுதுட்டு இருக்கா. ஒருத்தனும் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா இவன் எதுவுமே சொல்லலை. அப்படியே அந்த இடத்துலேருந்து தகுந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவளோட அப்பா கிட்டே போய் கேட்குறா, நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணீங்க, எதுக்காக அண்ணாவுக்கு இந்த மாதிரி தண்டனை, காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாமே கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்பங்கார சொல்லிவிட இவளுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஸோ மூச்சினை காப்பாற்ற யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் ஏதாவது பண்ணணும். கண்டிப்பாக எல்லாமே இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அதை போய் தேடலான்னு சொல்லிட்டு அந்த பத்திரம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூம்குள்ளே போய் தேடிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக அந்த வில்லங்க வந்துடும். இவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போது அந்த வில்லங்க பிடிச்சது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்த்துட்டு, இவ்வளோ தெளிவாக இருக்குது, பரவாயில்ல, இது போதும், அவனை கொல்றதுக்கு மொத்தமாக இங்கேருந்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்குது. அப்போது கரெக்டாக இது வெளியே போகலான்னு போகும்போது இவ எதையும் உருட்டி தள்ளிடுறா. அப்போ இது டக்குன்னு திரும்பி பார்க்குது. நல்ல வேலைக்கு இவ கிட்ட வரதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த இடத்துல வந்துடுவான். வந்துட்டு, இங்கே என்னம்மா பண்ணுறீங்க, உங்களை தான் தேடி வந்தேன், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். இப்போ அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அங்கே உட்காந்துருப்பா. இவன் பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, ஏன் இந்த மாதிரி மாட்டிக்கிற, இந்நேரம் மாட்டிங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியும்ல, ஏற்கனவே உனக்கு 1008 பிரச்சனை வருது, இதில் நீ இந்த மாதிரி தானா பிரச்சனை போய் தேடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட அண்ணாவை காப்பாற்றணும், உதவி பண்ணு, அப்படி இல்லைன்னா நீ என்னோட வழியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போது அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா மூஜின் கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறா. அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லுவான் போல். ஏன்னா அவனுக்கும் மூஜின்னா ரொம்ப இஷ்டம் இல்லையா, ரொம்பவே லாயலாக நடந்துப்பான். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கடிதம் மாதிரி எழுதுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்கத்தோட கைக்கு கிடைக்குது. அது இவங்க கிடைக்கிற மாதிரி வேணதே பண்ணியிருந்திருப்பாங்க. அதை படித்து பார்க்கவும் ஏதோ ஒரு மீட்டிங், ரகசியமான மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்க. நடக்கட்டும், அந்த மீட்டிங் நடக்கட்டும், நீ போயிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, அந்த மீட்டிங் நடக்கணும், நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முஜிரை அடைச்சி வச்சுக்கிற இடத்துக்கிட்ட நிறைய பேர் காவல் காத்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த வேலைக்கார அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டுக்க, நல்லா நிறைய சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நேரம் நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல, நின்றுட்டே இருக்கணும், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட வைக்க இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறில் கலக்க ஆரம்பிச்சிருது. ஸோ சாப்பாட்டில் எதோ கலந்துட்டாங்க போல். அப்போ உடனே ஒவ்வொருத்தனா வெளியே போக, கடைசியாக இருக்கிறனால சுத்தமாக முடியலை. அவனும் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் போகிறதுக்காக வெளியே ஓடிடுறான் அந்த பக்கம். அவன் போனதுக்கப்புறமா ஹீரோயின் அப்புறம் அவ கூட இன்னும் கொஞ்சம் சில பேர் அந்த இடத்த கதவு திறக்கிறாங்க. ஸோ திறந்து பார்த்தா மூச்சின் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில் தான் இருக்கான். ஏன்னா சாப்பாடு தண்ணி இல்லாமல் கிடக்குறான்ல. அப்போது அவனை இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் வான்னு சொல்லி கூப்பிட அவன் வரமாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்கம்
ஒரு லெட்டர் பார்த்து இவங்க ஏதோ திருட்டுத்தனமாக பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி போயிருக்கோல்ல, அங்கே போய் பார்த்தா அங்கே வேறு யாரோ இருக்காங்க. ஸோ அவளுக்கு இப்போ தான் புரியுது, நம்மளை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ அப்படியே அதே நைட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டீம் தனியாக ஒரு மீட்டிங் போட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க யாருமே ராத்திரி நேரத்தில் தூங்கவே மாட்டாங்க போல். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மள மாதிரி யாரோ ஒருத்தங்க கடிதம் எழுதி அந்த வில்லங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போது இது வேற யாரும் கிடையாது, அந்த ஜேஇ தான் அப்பனை மாதிரியே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போது ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த லேடி பார்த்தீங்கன்னா, அவளை பொழுதுனிக்கு நீ காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காத, இப்போ நீ அதை எல்லாத்தையும் சரி பண்ணு, அப்படி சரி பண்ணலைன்னா அவளை நான் கொல்ல வேண்டி வரும், நீ அப்போ அவளை காப்பாற்றணும்னு நினச்சிட்டா நீ என்னை எதிர்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி மிரட்டி தான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இவனும் கம்முன்னு போகிறான். அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஜேஇ தான் ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி வெளியே தப்பிச்சு போகிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு துணி எல்லாத்தையும் கையில் கொடுத்து பணத்தையெல்லாம் கொடுத்து, ஆனால் நீ முதல்ல இங்கேருந்து போயிடு, நான் உன்னை காப்பாற்றிடுவேன், நான் சீக்கிரம் உன்னை வந்து பார்க்குறேன், முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறா. அவன் நான் போக மாட்டேன்ட்டு இருக்கிறான். இவளை பார்த்தீங்கன்னா கெஞ்சி அழுகிறா. சரி ஓகே போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அங்கே வந்து நின்னுறான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு மறைச்சு நிற்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சிரா, ப்ளீஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, ஏன்னா போக விடு, இங்கேருந்து அவங்க கொன்னுருவாங்க, அம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் விட முடியாது, அது தப்பு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கிறா. இப்போ அடுத்த சீனுக்கெல்லாம் இந்த வில்லங்கம் கரெக்டாக வந்துடுது. ஏன்னா இவன் தப்பிச்சு போயிடுவான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா இவன் உள்ளதான் இருக்கான். இந்த வில்லங்கம் பார்த்தீங்கன்னா இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இவனை கடத்திட்டு போயிடுவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு திரும்பி ஓடி வந்திருக்கோம். ஆனால் இவன் இங்கே இருக்கிறனால அவளுக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்க. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சதுமே இந்த மூஜின் தான் வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வெளியே கூட்டிகிட்டு வந்து எல்லாத்து முன்னாடி நிற்க வைக்க எல்லாரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா இவனை வந்துட்டு ஒரு இடத்துக்கு இடம் மாற்றுறாங்களாம். அதாவது அங்கே இருக்கிற பொறுப்பு வேலை எல்லாத்தையும் போய் பார்த்துக்கணுமா, அங்கே இருக்கிற வேலையாட்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற ஒரு பக்கம் அனுப்பி வைக்க, இது பார்த்திங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். அது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்குறா, இப்படி நீ அவனை அனுப்புறதுக்கு, அதுவும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு கொலையை கூட பண்ணியிருந்துருக்கலாம், அங்கே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா, கஷ்டப்படுத்துவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா சாகாமல் இருக்கான்ல, அது வரைக்கும் பத்தாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு இவங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருக்க இந்த வேலைக்காரமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு தனியாக, உங்களுக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, இங்கே பாரு ஜெயி, இன்னைக்கு முஜினையா உயிரடக்கத்துக்கு காரணமே அந்த ஹீரோ தம்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நேற்று நைட்டு இவங்க பார்த்துருப்பாங்க, இந்த வில்லங்க இருக்குல்ல அது அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு இந்த மூஜினை வந்துட்டு போட்டு தரலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்கும். இந்த அம்மாவுக்கு அது கேட்டு செம ஷாக்கு. அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்காது, ஆனால் நம்ம வேணால் அவங்கள நாடு கடத்தலாம், ஏன் அப்படின்னா திடீர்னு வியாபாரிகள் சங்க தலைவரை நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் நமக்கு எதிராக ஆயிடுவாங்க. ஸோ அவனை கொன்னுட்டு அவன் இடத்துக்கு நான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாரும் என்னை வந்துட்டு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக நாடு கடத்திடலாம் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ இதுதான் நடந்திருக்கும். இதை தான் வந்துட்டு அந்த லேடி பார்த்திங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, அப்போ அவசரப்பட்டு நேற்று அவன்கிட்ட சண்டை போட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மூஜினை பக்கத்துக்கு இவ போகிறா. அவனை பார்த்திங்கன்னா அவனோட பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் பெட்டியில். ஏன்னா அவனை வேறு ஊருக்கு அனுப்பியிருக்காங்கல்ல, கொஞ்சம் நாளில் இங்கேருந்து அவன் கிளம்பிடுவான், அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்க. அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ சமாளிச்சிருவியா அந்த மாதிரி கேட்டுட்ருப்பா. அப்போ இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறான். நேற்று நைட்டு ஹீரோ இவன்கிட்ட வந்து நான் உன்னை காப்பாற்றி விட நீ இங்கேருந்து போயிடு, இல்லைனா ஹீரோயின் உன்னை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுவா, நீ செத்தாலவ கஷ்டப்படுவா, அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் இதை தான் என்னால் பண்ண முடியும், ஸோ நீ இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இவனும் சரி ஓகே அவன் நம்மளால் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருந்திருப்பான். அதான் நினச்சி பார்த்துட்ருக்கான். இப்போது அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே வந்துட்டுருப்பான். ஹீரோயின் அவன் எதுக்கு போனதும் அவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறான். இவளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா திட்டிருப்பாள், அதனால் கோச்சிட்டு போயிடறான். சரி ஓகேன்னு சொல்லி சாப்பிட்ற இடத்துல பார்த்தா மூஞ்சுக்கு திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இவ்வளோ திரும்பி திரும்பி பார்க்குறா, பாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவனா திரும்பவே இல்லை, அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருக்கான். கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ அப்படியே அவளோட ரூமில் உட்காந்து இவனோட படத்தை அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கிறா. ஹீரோயினுக்கு என்னன்னா ஒரு வேளை நம்ம அவனை கஷ்டப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவை பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த நாய்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். நீ எப்போ தான் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த நாயை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான். நான் ஏன்டா உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க வேணும், அது ஹீரோயின் தானே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. சரி ஓகேன்னு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவன் போய் நிற்கிறான். அவளும் வந்துட்டு அந்த கூரை மேலே ஏறி நின்று பார்த்துட்ருக்குறா. ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்கல, அவன் திரும்பி போயிடுறான். இப்படியே தான் டே போயிட்டுருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பேயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே மேலே கூரை மேலெல்லாம் பறந்து வருது. அது பறந்து வரவும் அந்த பக்கம் வேலை செய்கிற பனிப்பெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்தா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனை கடத்திட்டு போயிருக்கோம்ல, அந்த குழந்தை கொண்டு போடுது. அவன் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். அவனோட அம்மா பார்த்தீங்கன்னா அவன் தூக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா
இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லார் காதுக்கும் பரவுது. என்ன அப்படின்னா, போன வருஷம் தீ விபத்துல இறந்த அந்த பையன் வந்துட்டு, திரும்ப அவன் சாகும்போது அவனோட உடம்பு எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி வந்திருக்கான். செத்தவன் நெனச்சோம் உயிரோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டயும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், ஹாங்ராங்கோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதே மாரி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வில்லனுக்கும் தெரிய வருது. அவன பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இப்போ நடந்த இந்த விஷயம் அந்த போலி ஹாங்ராங்க வந்துட்டு அட்ராக்ட் பண்ணியிருக்குதா? அப்படின்னா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது. அதுவும் இல்லாம அந்த ஜேஇ கூட இத தானே தேடிட்டு இருந்தா. அப்ப அவங்களுக்கு முன்னாடி நம்ம இத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இவன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் சாகவே மாட்டான் போல. ஏதோ அரை உயிரோடையாவது வந்துடுறான். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மூஜின் இருக்கான்ல, அவன் போயிட்டு எல்லா பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தனை விசாரிக்கும்போது, இவன பார்த்தீங்கன்னா, "ஓ! அந்த பையன் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பத்தி தான் கேட்குறான். என்ன அப்படின்னா, ஹீரோவோட சின்ன வயசுல எங்க இருந்தான், எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருப்பான். அப்ப இவன் தான் சொல்றான், "அவன் எங்ககிட்ட தான் இருந்தான். அவன் ரொம்ப ஆபத்தானவன். அதுவும் இல்லாம அவன் சபிக்கப்பட்ட ஒரு பையன். அவன் கூட இருந்த எல்லாருக்கும் சீக்கிரமா உடம்பு சரியில்லாம போயிடும். சாகர நிலைமைக்கு கூட போயிருவாங்க. அவன் ஒரு தீய சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோவ சின்ன வயசுல எல்லாருமே ஏதோ ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க போல. அவனை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவனும் அழுதுட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஏதோ பேய் ஓட்டுற மாதிரி, "நீ தீய சக்தி, வெளியே போ வெளியே போன்னு" சொல்லிட்டு மந்திரம்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. பாவமா இருக்குது பார்க்கறதுக்கே. இப்போ அப்படியே கரண்ட் சீன் வந்தா, அந்த பையனோட அம்மா தான், "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப அழுதுட்டே பயந்துட்டே பேசிட்டு இருக்குது. இவன் பேசுறத பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அந்த கியூட் பாய் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் வெளியே நின்று கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பயந்து அழுதுகிட்டே, "பத்தி வாசமா வந்துச்சுமா, அப்புறம் ஒரு மாதிரி ரத்த வாடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல மணி அடிச்சுட்டு வராங்க. இந்த மணி சத்தம் கேட்டால் ஹீரோவுக்கும் ஆகாது, அந்த கியூட் பைக்கும் ஆகாது. அதே மாதிரி தான் இந்த குழந்தைய அப்படி கண்ணு அப்படின்னு கத்துறான். "விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு" சொல்லி கத்திட்டு இருக்கிற அந்த மணி சத்தம் கேட்டதுமே அவங்க பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறவங்க போல. இந்த பையன் மணி சத்தத்தை கேட்டு அலற, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கவே முடியாமல் ஒரு மாதிரி ஆகுது இவங்களுக்கு. அங்கேருந்து தப்பிச்சு ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆயிருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே ஹீரோ வெளியே போயிட்டு வரான்ல, அதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு என்னன்னா இவன் அவகிட்ட பேசவே மாட்டேங்கிறான்ல, அதனால ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. "நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனால தான் அவன் இப்படி பேசவே மாட்டேங்கிறான்" அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறா. இங்கே இந்த மாதிரி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசைக்கோ தான் அவன் காசு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கிறான். இவனோட ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி தெரிய வந்துச்சு, முதல்ல அந்த குழந்தைங்களெல்லாம் அந்த பசங்களெல்லாம் இடத்த மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அடப்பாவி, அப்போ நீ தானா அவன் ஹீரோ தேடிட்டு இருக்கிற அந்த ஓவியன், இவன் தானா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இவன் தானே குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்கான், அதுவும் இடத்த மாற்றுன்னு வேற கத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஊருக்குள்ள 1008 விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த மூஜின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி விசாரிக்கிறதுல தான் மெயின் டார்கெட்டாக இருக்கான். அப்போ இவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, "ஆமாம், அப்போ அந்த பசங்க எங்கே?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்கள சின்ன வயசில் இருக்கும்போதே ஒரு அம்மா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, "அப்போது யார்?" அப்படின்னு கேட்கவும், அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த பையன் கூட வாய் பேச முடியாத, காது கேட்காம ஒரு பையன் இருந்தான். ஸோ 2 பேரும் எப்போ ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த 2 பேர்த்தையும் ஒட்டுக்காக தான் அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, மூஜின் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இதுதான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு மூஜின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லலாம். அப்போ இவன் நிஜமாவே உன்னோட தம்பி ஹாங்ராங் கிடையாது அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி ஆசையாக சிரிச்சுக்கிட்டே வரான். ரொம்ப சந்தோஷம் வேறு இவனுக்கு. அப்படியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறா. என்னன்னா, "நீ சின்ன வயசில் என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்க, நீ இப்போ அந்த சோழன் தானே தேடிட்டு இருக்கிற, அதாவது அந்த வெள்ளை பேய் மாதிரி இருக்குதுல்ல, அதை தானே தேடிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இவளை பார்த்தீங்கன்னா, "ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அவன் தான் உன்னை கட்டிட்டு போனானா, உன்னை என்ன பண்ணா ஏது பண்ணான்னு சொல்லி கேட்டு அழுக." அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இது வரைக்கும் நீ எதுவும் பண்ணலல்ல, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. முதல்ல உன்னோட உடம்ப பார்த்துக்கோ. இப்படி அடுத்தவங்களை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணான்னு சொல்ல." இவளுக்கு கடுப்பாயிடுச்சு. "நான் போகிறேன் போ, அப்படின்னா நான் அவனை நல்லா கவனிக்கலன்னு சொல்லி தான் இப்போ நீ என்னை அடுத்தவங்கன்னு சொல்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, இவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு இழுத்து பிடிச்சிக்கிறான். "நான் அப்படி சொல்ல வரல" அப்படின்னு சொல்ல, வேற எப்படி சொல்ல வந்து இவ கேட்க, இவனை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினும், "எல்லா டைமும் நீ எனக்கு உதவி பண்ணுற, அன்னைக்கு கல்யாணத்துலேருந்து கூட நீ தானே என்னை காப்பாற்றின" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் யோசிக்கிறா. அன்னைக்கு இவன் கேட்டும்போது என்ன சொல்லியிருப்பா, கனவு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாளா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சொல்லிட, இவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவான். இதை பார்த்தீங்கன்னா மூஞ்சின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு பாவம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சாட்டுக்கு. அவன் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறான். அப்போது ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மூஞ்சின் கிட்ட, "எனக்கு என்னன்னு தெரியல, என்னோட தம்பி மேலே எனக்கு ஒரு விதமான ஈர்ப்பு வருதுண்ணா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளா. இது கேட்டால் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுது. உடனே என்ன பண்ணிடுறான்னா, இவன் உன் தம்பி இல்லைன்னு சொல்கிறதுக்காக தானே அந்த ப்ரூஃபை கொண்டு வந்தான், அதை மறைக்கிறான், அவகிட்ட காட்டலை. ஸோ என்ன சொல்கிறான்னா,
இங்கே பாரு ஜெயி, அவன் உன்னோட சொந்த தம்பி. உனக்கு இந்த மாதிரியான எண்ணம் அவன் மேலே வரக்கூடாது. நீ பேசாமல் என் கூட வந்துடு. நான் வெளியே போகிறல்ல, நீ என் கூட வந்துடு. உனக்கு அவனை பற்றின எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட. அவளும் பார்த்தீங்கன்னா அதுதான் சரின்னு நினைக்கிறேன். அவன் என்னோட தம்பி. ஆனால் எதுக்காக எனக்கு அவன் மேலே இப்படி ஒரு ஃபீலிங் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃபாக காட்டுறதுக்காக கொண்டு வந்திருப்பான்ல, அதை கொண்டு போய் எரிக்க பார்க்க இவன் கூடவே இருக்கிறவன் கையை பிடிச்சி தடுத்துடுறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதுக்காக தானே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்ல. நான் எதை வேணால் இழப்பேன், ஆனால் ஜெய் என்னால் இழக்க முடியாது. அவள் எனக்கு வேணும், அதனால இது தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அடப்பாவி, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உன் மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சுடா. ஆனால் இப்போ தானே தெரியுது அவளை நீ தங்கச்சின்னு பசங்காட்டில் லவ் பண்ணியிருக்கேன்னு. எப்படா அக்காவை தம்பி லவ் பண்ணுறேங்கிறான், தங்கச்சியை அண்ணன் லவ் பண்ணுறேங்கிறா. எங்கே போய் முடிய போகுதோ தெரியல. சரி ஓகே, அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோவுக்கு ஒரு லெட்டரை எழுதி எப்போ இவங்க ஒரு இடத்துல வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல வச்சுட்ருப்பா. அப்போ அதை உள்ளே துணிச்சு வைக்கும்போது தான் அவள் கைக்கு ஏதோ படுது. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்ருக்குறா. இப்போது அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ராத்திரி ஆகிடும். இவள் அவளோட இடத்துல நின்றுட்டுருக்க. ஹீரோ வரான். அப்போது இவள் பார்த்தீங்கன்னா நான் மூஜின் கூட போகலான்னு இருக்கேன், நான் அதான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான் இல்லை, அப்போ உனக்கு என் கூட இருக்கிறத விட உன் அண்ணன் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ அவங்க கூட தான் போக போறியா, என்னை விட்டுட்டு போக போறியா அப்படின்னு கேட்குறான். இவன் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவா. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் அவள் யோசிச்சு பார்க்குறா. அவள் அந்த இடத்துல என்ன பார்த்துருப்பான்னா இவளோட தம்பிக்கு ஒரு சின்ன பை மாதிரி இவள் கொடுத்துருப்பாள்ல, அது அங்கே இருக்குது. ஆனால் ஏற்கனவே இவளோட தம்பின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பையை கொடுத்துருப்பான்ல, அது இவள் கையில் இருக்கவும் இது எப்படி இப்போது இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்து பார்க்குறா. ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ஏதோ கிடக்குது. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இவள் தம்பியோட பல் இருக்கும்ல, அதை தானே அந்த பையில் போட்டு பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்துருப்பா. இவள் தம்பி அந்த பையை பத்திரமா கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருந்துருக்கான். ஸோ அது இப்போ இங்கே இருக்கவும் இவ இதை எடுத்து பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஹீரோ கொடுத்தது சும்மா ஒரு பொய்யான ஒரு பைய. அவனுக்கு நிஜமாவே அந்த பைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்காது. ஏதோ உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பான். இப்போ தான் அவள் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா அதில் சும்மா எதுவுமே இல்லை. அப்போ இதை திறந்து பார்த்தா இதில் அந்த பல் இருக்குது. இதை பார்த்ததும் அவளுக்கு செம ஷாக்காக இருக்குது. அப்படியே ஆழ்ந்துட்டுருக்கா. ஆக மொத்தம் இந்த எபிசோடில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவளோட அண்ணன் இவளை லவ் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தம்பி மேலே காதல் வந்தால் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணும்போது அவன் தம்பியே இல்லை வேற ஒருத்தன் தெரிய வருது. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டியர். ஓகே டியர், இந்த வீடியோவில் தான் முடிஞ்சு. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா. இந்த ட்ராமா மொத்தம் 11 எபிசோட் தான், சீக்கிரம் முடிய போகுது. இதுக்கு அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராமாவோ இல்லை மூவியோ இது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர். ஓகே, டடா.